வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் நன்மைகள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா காடுகளில் வளர்வது மலை சுண்டை என்றும், தோட்டங்களில் நாம் வளர்ப்பதை பால் சுண்டை என்றும் நம்ம அழைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் மருத்துவ பயன்கள் வாய்ந்த காய்களில் ஒன்று. இருப்பினுமே இந்த கசப்பு தன்மையின் காரணமாக பலரும் இதை விரும்புவது இல்லை. பெரும்பாலும் இந்த கிராமப்புறங்களில் நோய் தீர்க்கும் காய்கறி வகைகளில் இந்த சுண்டைக்காய் முதன்மையான இடத்தை பெற்றுள்ளது. இந்த பதிவில் நம்ம பால் சுண்டையை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சுண்டைக்காய் சிறிதாக இருந்தாலுமே இதில் அதிக மருத்துவ குணம் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்துமா, வறட்டு இருமல், மார்பு சளி, காச நோய் தொந்தரவு இருப்பவர்கள் தினம் 20 சுண்டை வற்றலை சிறிது நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட வேண்டும். நோய் கட்டுப்படும். இது வயிற்றில் உள்ள பூச்சிகளை நீக்கும் இயல்புடையது. மூலத்தில் ஏற்படும் கடுப்பு, மூலச்சூடு மற்றும் வயிற்றுக் கோளாறுகளுக்கு சிறந்த மருந்தாகின்றது. இது தவிர்த்து இந்த சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டைக்காயில் விட்டமின் பி மற்றும் சி சத்துக்கள் அதிகம் உள்ளது. 100 கிராம் காயில் 22.5 மில்லிகிராம் இரும்பு சத்தும் 390 மில்லிகிராம் கால்சியமும் பாஸ்பரஸும் உள்ளது. குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்க சுண்டைக்காய் உதவும். குழந்தையாக இருக்கும்போதே அவர்களுக்கு இந்த சுண்டைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட பழக வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டைக்காயை குழந்தைகள் விரும்பி சாப்பிட முடியும். சுண்டைக்காயை நீங்கள் மாதம் 2 முறை உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிக்கப்பட்டுவிடும். மூலநோய் உள்ளவர்கள் ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் மூலத்தில் உள்ள கடுப்பு நீங்கும். மூலநோயால் உண்டாகும் இரத்த கசிவும் நீங்கிவிடும். புளித்த ஏப்பம், உடல் சோர்வு, மூட்டு வலி போன்றவைகளுக்கு சுண்டைக்காய் சிறந்த மருந்து. உணவில் நீங்கள் இதை அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டை வற்றல் சூரணத்தை நீங்கள் தினம் ஒரு தேக்கரண்டி மோரில் கலந்து 1 மாதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் தொல்லை தரும் வயிற்று நோய்களில் இருந்து விடுபடலாம். சுண்டைக்காய் சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களையும் நீக்க இந்த சுண்டைக்காய் உதவுகின்றது. சுண்டைக்காயில் உள்ள கசப்புத்தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்க செய்யும். உடலில் சில சமயங்களில் அலர்ஜி, அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சமயத்தில் நீங்கள் அதிகளவு சுண்டைக்காய் சாப்பிட்டு வர அலர்ஜி மற்றும் அரிப்புகளினால் ஏற்பட்ட காயங்கள் உடனே சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். சிலருக்கு அடிக்கடி வாயு பிரச்சனையால் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சுண்டைக்காய் அதிகளவு உணவில் சேர்த்து கொள்ளும்போது வாயு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிச்சயம் விடுபட முடியும். சுண்டை வற்றலை நெய்யில் வறுத்து பொடியாக்கி சோற்றுடன் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயால் உண்டாகும் கை கால் நடுக்கம், மயக்கம், உடல் சோர்வு, வயிற்றுப்பெருமல் போன்றவை நீங்கும். சுண்டைக்காய் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இரத்தத்தில் கொழுப்பு சேர்ந்து அது இரத்த குழாய்களில் படிவதை தவிர்க்கும் சக்தி இதற்கு உண்டு. இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரித்து அதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது. சுண்டைக்காயில் உள்ள இரும்பு சத்தானது இரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடியது. சுண்டைக்காய் நரம்பு மண்டலத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. பார்வை திறன் அதிகரிக்கவும் நினைவாற்றல் கூடவும் இது உதவும். சித்த மருத்துவத்தில் இந்த சுண்டைக்காயின் பயன்பாடு மிக அதிகம். பல வகை மருந்துகள் தயாரிப்பதற்கு இதனை உபயோகிக்கிறார்கள். பிரசவமான பெண்கள் தாய்ப்பால் சுரப்பை அதிகரித்து செரிமான சக்தியை தூண்டும். அத்துடன் உடலில் நச்சுக்களை வெளியேற்றும் சக்தியுமே கொண்டது இந்த சுண்டைக்காய். இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த சுண்டைக்காயை நீங்கள் உங்கள் உணவில் பயன்படுத்தி நன்மைகள் பெறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.